ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல் லைஃப் ஸ்டைல் ஆஃப் ஃபில்ப்ரியா. இப்போ தான் என் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, என் குழந்தைக்கு வந்து எந்த மாதிரி டைப்பர்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணேன், அப்புறம் வந்து எப்படி பாட்டி ட்ரைனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணேன், எப்படி வந்து ஸ்டாப் பண்ணால், இதை பற்றி டீட்டெயில் தாங்க நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா சூப்பர் பாட்டமோட கிளாத் டைப்பர் தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 1 யூரின் வரையும் அப்சர்வ் ஆகுங்க. இதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1ங்க. 9 மந்த்ஸ்லேருந்து 1 இயர் வரையும் யூஸ் பண்ணிக்கலாங்க. அடுத்த சைஸ் பார்த்திங்கன்னா 2 சைஸுங்க. இது வந்து 1 to 2 இயர்ஸ் வரையும் யூஸ் பண்ணலாங்க. ஆனால் நான் வந்து பார்த்திங்கன்னா 2 இயர்ஸ் மேலே வரையும் யூஸ் பண்ணாங்க. நல்லாவே வந்து யூஸ் ஆச்சுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 1 யூரின் வரையும் அப்சர்வ் ஆகுங்க. நம்ம பால் கொடுத்துட்ருக்கப்போ குழந்தைங்க வந்து யூரின் இருந்துட்டாங்கன்னா இதாகுங்க. வெளியே போகிறப்ப நம்ம வந்து இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. டைப்பர் வந்து நம்ம வந்து நார்மல் சோப்லேயே வந்து வாஷ் பண்ணிக்கலாங்க. அப்புறம் நம்ம வந்து லிக்விட்லேயே வந்து நம்ம வந்து இது வந்து வாஷ் பண்ணிக்கலாங்க. நல்லா வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம வந்து நார்மல் டைப்பர் வந்து வாங்கி யூஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி கிளாத் டைப்பர் வாங்கி யூஸ் பண்ணுறப்ப குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப சேஃப்டியாகவும் ரொம்ப குழந்தைங்களுக்கு வந்து சருமத்துக்கு வந்து நல்லாதாகவும் இருக்குங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னாங்க, இது வந்து ஃபேண்ட் மாடலுங்க. இது வந்து ஒன்று வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து வாங்கினாங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஃபேண்ட் மாடல் தாங்க. இதுவும் வந்து உள்ளே வந்து பார்த்திங்கன்னா 1 யூரின் வந்து அப்சர்வ் பண்ணுற மாதிரி இருக்குங்க. இதுவும் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நீங்களும் வாங்கி கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் கிளாத் டைப்பர் யூஸ் பண்ணியிருக்கீங்களா, இல்லை நார்மல் டைப்பர் யூஸ் பண்ணியிருக்கீங்களான்னு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நான் வெளியே போகிறப்ப மட்டும் நார்மல் டைப்பர் யூஸ் பண்ணியிருக்காங்க. வீட்டில் இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா கிளாத் டைப்பர் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா குழந்தைங்க வந்து எந்நேரமும் டைப்பரில் வந்து நம்ம வச்சுருக்கக்கூடாது. குழந்தைங்களுக்கு வந்து நம்ம வந்து இந்த மாதிரி இது பண்ணணும்னு சொல்லிட்டு நான் குழந்தைங்களுக்கு வந்து தனியாக வந்து பாட்டி ட்ரைனிங் வந்து நான் வந்து பண்ணிகிட்டே தாங்க இருந்தேன். ஆனால் வந்து குழந்தை வந்து தூங்குறப்ப வந்து யூரினில் வந்து டிஸ்டர்ப் ஆகக்கூடாது இல்லை, அந்த ரீசனுக்காக மட்டும்தான் நான் வந்து இதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணேங்க. இதெல்லாம் வந்து எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. பார்த்திங்கன்னா 1 யூரின் வரையும் எல்லா டைப்பர்லேயும் வந்து அப்சர்வ் ஆகுங்க. ஏன்னா என் குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா 1.5 வயசு வரையும் பால் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து பால் குடிக்கவே யூரின் இருந்துருவான். அப்புறம் சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா தூக்கத்தில் யூரின் இருந்துருவான். காலையில் ஒரு 1/2 தூங்குவான். அப்புறம் மதியத்துக்கு மேலே ஒரு 1/2 தூங்குவான். அப்பையும் பார்த்திங்கன்னா அடிக்கடி யூரின் இருந்துகிட்டே இருப்பாங்களா. அதனால் இந்த டைப்பர் வந்து எனக்கு வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. நான் அதனால் இதுதான் வாங்கி யூஸ் பண்ணேன். நான் ரெகுலர் டைப்பர்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீட்டில் இருக்கிறப்ப நான் யூஸ் பண்ணவே இல்லைங்க. இந்த மாதிரி டைப்பர்ஸ் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணிவிட்டு அப்பப்போ அவன் யூரின் இருந்துட்டானா நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கோங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து ரேசஸ் அந்த மாதிரி வந்துடுவோங்க. அடுத்தது இந்த டைப்பர் பார்த்திங்கன்னா நைட் டைமில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குங்க. நிறைய பட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அவங்க ஹிப் சைஸுக்கு தகுந்தபடி நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுலேயே வந்து இது வந்து நகராத மாதிரி அதுலேயே வந்து பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அவங்க சென்ட்ரலில் வந்து பார்த்திங்கன்னா வெட் வந்து உங்களுக்கு ஆகவே ஆகாதுங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வெட் வந்து அப்சர்வ் ஆகிற மாதிரி அதில் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து நார்மலாக வெட் ஆகிற மாதிரியான அந்த இது வந்து வாங்கிக்கலாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியாக உங்கள் குழந்தைங்க வந்து யூரின் இது ஆகுங்கன்னா அதுக்கு தகுந்தபடி நீங்கள் வாங்கிக்கலாங்க. இதில் வந்து லீக் வந்து ஆகாதுங்க. நான் வந்து இவ்வளோ பெருசு இதை போட்டுருந்தது என்னன்னா என் குழந்தை வந்து அதிகமாக வந்து யூரின் இருக்காங்களா, அதனால் சரின்னு சொல்லி அந்த மாதிரி போட்டேன். ஏன்னா ஃபீட் பண்ணுறப்ப கண்டிப்பாக வந்து குழந்தைங்க வந்து அதிகமான யூரின்ஸ் வந்து இதாகுவாங்க. அதுக்காக சரின்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நைட் டைமில் வந்து யூஸ் ஆகும். ஆனாலும் நீங்கள் அப்பப்போ வந்து குழந்தைங்களுக்கு வந்து செக் பண்ணிவிட்டு அது வந்து லீக் ஆகுதா அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பார்க்கணும். ஏன்னா ஒரு சில குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வெட் பண்ணாங்கன்னா அது வந்து லீக் ஆகுங்க. அதனால் நீங்கள் வந்து அதுக்கு தகுந்தபடி இது வாங்கி யூஸ் பண்ணிக்கலாங்க. இதுவும் வந்து எனக்கு வந்து நல்லா யூஸ் ஆச்சுங்க. இப்போ குழந்தைங்க வந்து ஒரு 1 hour 2 hours வந்து தூங்குறாங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து போட்டு விட்டீங்கன்னா குழந்தைங்க வந்து இன்னும் வந்து நல்லா வந்து ஒரு இதாக வந்து நல்லா தூங்குவாங்க. அதுக்காக நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இது வந்து எனக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. இதுலேயே வந்து ஒரு 3 வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெயில் காலத்தில் இது வந்து காஞ்சிடும். ஆனால் மழை காலத்துலலாம் பார்த்திங்கன்னா இது வந்து காயாது. அது வந்து அப்படியே வந்து ஈரம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் காயறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால தான் சரின்னு சொல்லிட்டு நான் 3 வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா யூஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சுங்க. ஃபஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல யூனிக்கான ஃப்ரெண்ட்ஸ்லேயும் பார்க்குறதுக்கு வந்து டைப்பர் மாதிரியே தெரியாதுங்க. இதுக்கு மேலே வந்து நம்ம நிக்கர் கூட குழந்தைங்களுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த யூரின் சீட் வந்து எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்குங்க. இந்த வந்து சீட் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பிறந்ததுலேருந்தே நமக்கு வந்து யூஸாக இருக்குங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக வந்து பார்த்து வாங்கிக்கணுங்க. அப்படி வாங்கிக்கிட்டோம்னா தான் நமக்கு வந்து ஒரு 2 இயர்ஸ் அதுக்கு மேலே கூட நமக்கு வந்து யூஸ் ஆகுங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு கிளாத் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த யூரின் சீட் வந்து போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த டைப்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம வந்து பெட்டு வந்து நம்ம வந்து இதாகக்கூடாது அதுக்காக. ஆனால் குழந்தைங்க பிறந்து கொடுக்குறப்ப பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இது பண்ணுவாங்க. நம்ம அப்பப்போ வந்து கரெக்டாக வந்து இது பண்ணுவோங்க. இந்த யூரின் மேட்லாம் வந்து எனக்கு வந்து நல்லாவே வந்து வந்துச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நான் ஃபீடிங்லாம் ஸ்டாப் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா தம்பிக்கு வந்து அதுக்கு முன்னாடிலேருந்தே நான் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ யூரின் வருதான்னு கேட்டு உட்கார வைப்பேன். நான் கடைசியாக யூஸ் பண்ணது ஸ்டார்டிங்லேருந்து வந்து நம்ம பேம்பர்ஸ் மட்டும்தாங்க யூஸ் பண்ணேன்.
அகீஸ் வந்து யூஸ் பண்ணேன். அது வந்து எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை. சரி பேம்பர்ஸ் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இது யூஸ் பண்ணேன். இது வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. நம்ம வெளியே போகிறப்ப மட்டும் நான் வந்து இது வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணிக்குவேங்க. இது கூட பாருங்கங்க, நான் கடைசியாக வந்து தம்பிக்கு வந்து பாட்டி ட்ரைனிங் வந்து அதுக்கு முன்னாடிலேருந்தே கொஞ்சம் கொஞ்சம் நான் பண்ணிகிட்டு இருந்தேங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து டோட்டலாகவே வந்து நான் பார்த்தீங்கன்னா டாய்லெட்டில் தான் கூட்டிகிட்டு போய் உட்கார வைக்கிற மாதிரி பண்ணுறாங்க. இந்த டப்பா பாருங்கங்க, இது வந்து எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 8 வயசில் ஒரு குழந்தையும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ 2 வயசுக்கு மேலே ஒரு பையனும் இருக்காங்க. அது பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொன்னோம்னாவே உட்காந்துக்குவாங்க. அந்த மாதிரிலாம் வந்து குழந்தையா இருக்கப்போ பண்ணுவாங்க. ஆனால் தம்பி வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. அதனால் சரின்னு சொல்லிட்டு இதே மாதிரி வந்து பாப்பாவுக்கு யூஸ் பண்ணி தான் நான் வந்து ட்ரெயின் பண்ணாங்க. அதே மாதிரி தம்பிக்கு வந்து நான் ஸ்டார்டிங்லேயே வந்து குழந்தைங்க வந்து ஓரளவு உட்காராங்க தெரியுங்களா, அப்போயே வந்து நீங்கள் வந்து ட்ரெயின் பண்ணிங்கன்னா குழந்தைங்க வந்து அப்பப்போ உட்காந்துக்குவாங்க. பாப்பா வந்து அழுகாமல் கம்முன்னு உட்காந்துச்சு. ஆனால் தம்பி வந்து பார்த்திங்கன்னா உட்காரவே மாட்டான்ட்டு ரொம்ப ராவடி பண்ணான். ஏன்னா ஒவ்வொரு குழந்தைங்க ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க. நான் என்ன பண்ணுவேன், இந்த டப்பாவை வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 பக்கமும் வந்து டாய்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அவனை உட்கார வச்சு சொல்லி அடம் பண்ணாலும் சரி, நம்ம வந்து அப்பப்போ பழகணும்னு சொல்லிட்டு நான் வந்து அவனுக்கு ட்ரெயின் பண்ண அவனே வந்து நல்லா ட்ரெயின் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இதில் வந்து யூரினும் வந்து உட்கார வச்சுக்கலாம். அப்புறம் வந்து மோசனை வந்து நம்ம வந்து இதில் வந்து உட்கார வச்சுக்கலாம். ஆனால் மோஸ்ட்லி வந்து மோசன் வந்து இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஏன்னா தம்பி வந்து பார்த்திங்கன்னா யூரின் மட்டும்தான் சொல்ல மாட்டான். ஆனால் மோசன்லாம் ஓரளவு தெரிஞ்சதுக்கப்புறம் என்னன்னே தெரில, அவனே வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அம்மா பூ வருது அப்படின்னு சொல்லுவான். அந்த மாதிரி சொல்கிறப்ப எனக்கே வந்து ஆச்சரியமாயிடுச்சு. என்னடா இது யூரின் வந்து சொல்ல மாட்டேங்கிறான், இந்த மாதிரிலாம் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து நல்லாவே எனக்கு வந்து யூஸ் ஆச்சுங்க. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு அம்மா வீட்டுக்கு போனால் நமக்கு வந்து தேவைப்படும்னு சொல்லிட்டு இங்கே வந்து அம்மா வீடு வந்து ஈரோடுங்க. இந்த 2மே வந்து நான் ஈரோட்டில் தான் வாங்கினாங்க. சரின்னு சொல்லிட்டு இது ஒன்று வாங்கலான்னு சொல்லிட்டு வாங்கினேன். இது என்னமோ தெரில, ரொம்ப ஹைட்டாக இருக்குதோ என்னமோ. இதில் வந்து சுத்தமாக உட்காரவே மாட்டேன்ட்டான். நாங்கள் வந்து அதிகமாக இது வந்து யூஸே பண்ணலை. அது மட்டும்தான் அதிகமாக யூஸ் பண்ணோம். சரி வாங்கியாச்சு, அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சரின்னு வச்சுருக்கோங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா தனியாக நீங்கள் வந்து எடுத்து வந்து நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஹார்பிக் அந்த மாதிரி லிக்விட் போட்டு ஒரு 2 days ஒன்ஸ் வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்சுக்கலாங்க. குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா நார்மலாகவே இதில் உட்காந்து இது ட்ரெயின் ஆகிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் தான் டாய்லெட்டில் உட்காருவாங்க. ஏன்னா நான் இப்போ சமீபமாக தான் தம்பி வந்து டாய்லெட்டில் உட்காந்து அப்போவுமே ஒரு 2 days வந்து கால் வலிக்குதுன்னு சொல்லி அழுதான். அதுக்கப்புறம் நம்ம உட்கார வைக்க குழந்தைங்க வந்து பழகிக்குவாங்க. ஏன்னா எப்போவுமே குழந்தைங்களுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து புதுசாக பண்ணுறப்ப பயமாகவும் கொஞ்சம் அழுகவும் செய்வாங்க. ஏன்னா ஒவ்வொரு குழந்தைங்க ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. என் பொண்ணெல்லாம் அந்த மாதிரி பண்ணதே இல்லை. ஆனால் என் தம்பி வந்து அந்த மாதிரி பண்ணான். நான் அப்புறம் அவன் அழுக அப்புறமேட்டு சொல்லிக் கொடுக்க இப்போ வந்து அவன் வந்து நல்லாவே பழகிட்டான். இப்போ வந்து ஒன்பத்திரம் வந்தாலும் பூன்னு தான் சொல்கிறான், மோசன் வந்தாலும் பூ தான் சொல்கிறான். அந்த மாதிரி வந்து நம்ம வந்து குழந்தைங்கள ட்ரெயின் பண்ணாதாங்க. ஏன்னா நெக்ஸ்ட் இயர் வந்து அவங்க வந்து ஸ்கூல் போயிடுவாங்க. குழந்தைங்கள அப்பப்போ ட்ரெயின் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. நானும் வந்து என்னடா இவன் இப்படி பண்ணுறான், இந்த மாதிரி வந்து சொல்ல மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்தில் வந்து நானும் வந்து ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஆனால் குழந்தைங்களுக்கு வந்து நம்ம பழக எல்லா விஷயங்களும் வந்து குழந்தைங்களுக்கு வந்து புரியுங்க. நம்ம வந்து அதுக்கு தகுந்தபடி குழந்தைங்கள வந்து ட்ரெயின் பண்ணோம்னா குழந்தைங்க வந்து கண்டிப்பாக வந்து நம்ம சொல்கிற பிச்சை கேட்பாங்கங்க. நம்ம வந்து ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அவங்களுக்கு தகுந்தபடி நம்ம வந்து ஒவ்வொரு விஷயங்கள் வந்து சொல்லணுங்க. ஒரு சில குழந்தைங்க பார்த்திங்கன்னா நீங்கள் அன்பாக சொன்னால் தான் கேட்பாங்க. ஒரு சில குழந்தைங்க பார்த்திங்கன்னா நம்ம வந்து திட்டினா தான் கேட்பாங்க. ஆனாலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அன்பாகவும் சொல்லணும், திட்டவும் செய்யணுங்க. அனுபவத்தில் இப்போ வரையும் வந்து பார்த்திங்கன்னா 2 குழந்தைங்கள வச்சு நிறைய விஷயம் கற்றுக்கிட்டு தாங்க இருக்கேன். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னாங்க தனியாக தாங்க இருக்கோம். அவர் வந்து காலையில் வேலைக்கு போனாருன்னா நைட்டு தான் வருவாங்கங்க. அது வரையும் பார்த்திங்கன்னா 2 குழந்தைங்கிறது சமாளிக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயங்க. ஒரு குழந்தைய சமாளிக்கிறதே ரொம்ப பெருசு. ஆனால் 2 குழந்தைங்களை சமாளிக்கிறதுங்கிறது ரொம்ப பெருசுங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக பண்ணுங்க. அதெல்லாம் நம்ம எல்லாமே வந்து ஹேண்டில் பண்ணி தாங்க ஆகணும். நம்ம எல்லாத்தையுமே கடந்து வந்தால் தாங்க குழந்தைங்கள வந்து நல்லா வந்து வளர்த்து எடுக்க முடியும். எல்லாமே எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. அதெல்லாம் வந்து நான் வந்து உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ்லாம் வந்து இதில் வந்து சொல்லியிருக்காங்க. டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனலில் லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.